வாழ்க வளமுடன் பேராசை ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, சுவாமிஜியோட ஞானக்கலைஞி தொகுப்பு 2லேருந்து பயனுள்ள கல்வி முறை 1955 எழுதியிருக்காரு. கல்வி முறையிலையும் பயனுள்ளதாக இருக்கணும்னு எழுதியிருக்காரு பாருங்க. என்னன்னு 935 பாடலை கொடுத்துருக்காரு. சிந்திப்போம், செயல்படுத்துவோம். இயற்கையிலே விளைகின்ற துன்பம் எல்லாம் ஏற்க பொறுக்க இயன்ற மற்றும் போக்க முயற்சியினால் இயற்கை இயல்பாய் சட்டத்தை முடிந்தவரை அறிந்து இடம் பொருளுக்கேற்ப செயற்கை முறையில் எதிர்த்தும் ஒத்தும் வாழ சிந்தனையை செய்ததனை பண்படுத்தும் பயிற்சி உடலுக்கும் அறிவிற்கும் ஊட்டும் பயனுள்ள கல்வி முறை வகுக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்னன்னு நம்ம சிந்திப்போம். இயற்கையிலே விளைகின்ற துன்பம் எல்லாம், இயற்கையிலே துன்பம் ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் இருந்தாலும் இயற்கையில் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா அதை ஏற்கக்கூடிய தன்மை வரணும். அதை பொறுக்கக்கூடிய தன்மையும் நமக்குள்ளே எடுத்துக்க வேண்டும். பொறுக்க முடியல அப்படின்னா துன்பம் தான். அப்போ பொறுக்க இயன்ற மற்றும் போக்க அதெல்லாம் நம்ம போக்கிக்கிட்டு சுகமாக வாழ என்ன பண்ணுங்க, முயற்சி செஞ்சிட்டோம் அப்படின்னா இயற்கை இயல்பாய் சட்டத்தை என்ன பண்ணுங்க, இயல்பான சட்டத்தை முடிந்தவரை அறிந்து நம்ம இயற்கை சட்டத்தை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுங்க, முடிஞ்சவரை அறிஞ்சிக்கிட்டு இடம் பொருளுக்கேற்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, பொருளுக்கு ஏற்ற மாதிரி, அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோங்க, செயற்கை முறையில் எதிர்த்தும் ஒத்தும் வாழ. நல்ல விஷயம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணுங்க, செயற்கை முறையில் எதிர்த்தோம், அது வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கணும். எது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் தான் சொல்லணும். வீட்டு தான் முதல்ல. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நன்மை செய்கிறதோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்தும் வாழ. ஒரு கல்வி ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பண்படுத்துதுன்றதை இந்த பாடல் மூலமாக சுவாமி கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ சிந்தனையை ஒத்தும் வாழ சிந்தனையை செயல்திறனை பண்படுத்தும். அப்போ சிந்திச்சாதான் செயல்படுத்த முடியும். சிந்தனை செய்யலை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்க, சிந்தனையை செய்யணும். அப்போ சிந்தனை செஞ்சு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து அது என்ன பண்ணுங்க, செயல்திறனை பண்படுத்தக்கூடிய தன்மை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ பண்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, அப்படின்னாவே நாம் உயர்த்தி கொள்ள உடலாலும் அறிவாலும் நம்ம பண்படுத்துகிறாதான் நம்மகிட்ட இருந்து தான் வெளியே போகுது. அப்போ ஒரு கல்வி ஒரு மனிதனை பண்படுத்தும் போது தான் நாம் தூய்மையான அறிஞனாக மகானாக அறிவில் உயர்ந்தவனாக மாறுறான். அறிவு தெளிவாக இருந்தாவே மற்ற வகையில் அவனுக்கு எல்லா வகையிலும் உயர்வு தான். அப்போ பண்படுத்தும் பயிற்சி என்ன சொல்லுங்க, பயிற்சி கொடுக்கணுன்றாரு. பயிற்சி தான் செய்யணும். பயிற்சி செய்ய தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, முயற்சி செய்யணும். அப்போ முயற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா தேர்ச்சி நாம் விரைவாக அடையலாம். அப்போ பயிற்சி உடலுக்கும் அறிவுக்கும் ஊட்டும். என்ன பண்ணுதுங்க, நம்ம செய்யக்கூடிய பயிற்சி முதல்ல உடல் தான் முக்கியம். உடல் நல்லா வளமாக இருந்தால் அறிவு திறம்பட வேலை செய்யும். அப்போ உடலுக்கும் பயிற்சி தரணும், அறிவுக்கும் பயிற்சி தரணும். அறிவை அதான் சுவாமி சொல்கிறாங்க, அசையாமல் கெட்டது உடல், அசைந்து கெட்டது மனம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுங்க, உடலுக்கு ஒரு அசைவை கொடுத்து உடலுக்கு ஊக்கத்தை கொடுத்து திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அறிவுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, பண்படுத்தக்கூடிய கல்வியை நல்ல கல்வியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு அறிவுத்திறன் வளரதான் அவனோட வாழ்க்கையும் அவங்களோட வாழ்க்கை, குழந்தைங்களோட வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்வித்துறையில் இருக்கிறவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், அடுத்த சமுதாயமும் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அப்போ பயனுள்ள கல்வி முறையை வகுக்க வேண்டும் அப்படின்றார். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கல்வியை ஒரு புக்கு எடுக்கிறாங்க, எழுதுகிறாங்க, ஒரு புக்கை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த கல்வியின் மூலமாக அந்த ஏட்டின் மூலமாக படிக்கக்கூடிய அனைவருமே அறிவால் உயர்ந்துட்டோம் அப்படின்னா அறிவு வளர தான் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே முறைகளை மாற்றிக்கொள்ள, தன்னை திருத்தி கொள்ள பண்படுத்தும் கல்வி அவசியம் தேவை. அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி என்ற முறையில் பயனுள்ள கல்வி முறையை பண்படுத்தி பயன்பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.
மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.